உயிரே போயிரும்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு வலி, வேதனை. பெங்களூர்ல நடந்த சம்பவம். நடிகை ஐஸ்வர்யா உருக்கம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகைகளில் ஒருவரான லட்சுமியின் மகளும் திறமையான நடிகையுமான ஐஸ்வர்யா பாஸ்கர் சமீபத்தில் அளித்துள்ள ஒரு பேட்டி பெண்கள் உடல்நலத்திற்கு முக்கியமான ஒரு கட்டமான மோனோபாஸ் குறித்து பரவலாக கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த நேரத்தில் அவங்க பட்ட வலி, வேதனைகள் எமோஷனலாக அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியில் ஐஸ்வர்யா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது தனது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. பெங்களூரில் ஒரு ஷூட்டிங் காரணமாக தங்கியிருந்த போது திடீரென கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டதை, அதனுடன் கூடிய அதிக இரத்தப்போக்கு அவரை அதிர்ச்சியடை வைத்துள்ளது. படுக்கை முழுக்க நனைந்து போய்விட்டது. அந்த அளவுக்கு பில்டிங் வலி ஒரே போய்விடும் போல இருந்தது. நான் துடித்து கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னால் இதை தாங்க முடியலை, என் உடம்புக்குள்ளே கையை விட்டு என் நியூட்ரியஸை பிடுங்கி எடுத்து போடணும் போல இருக்குன்னு அழுதேன் என்று அவர் கூறியிருக்காங்க. அதற்கு அவருடைய அம்மா லட்சுமி, இப்படி வலி அதிகமாக இருந்தால் இது என்ன முடிவாகும், இதை நின்றுவிடும் என்று ஆறுதல் கூறினாங்க. கடும் வேதனைகள் கடந்த பிறகு அந்த காலகட்டத்தில் அவங்களோட மாதவிடாய் நிறுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. லட்சுமி 1970களில் 80 தமிழ், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தாங்க. பல விருதுகளை வென்றதும் கதாபாத்திரத்தில் நடிப்பது தனித்துவமான இடத்தை பெற்றாங்க. அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா 1990களில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. நியாயங்கள் ஜெயிக்கும், ராசுகுட்டி போன்ற படங்களில் நடித்த அவங்க பின்பு கேரக்டர் ரோலில் கவனம் செலுத்தி வந்தாங்க. சினிமாவை தாண்டி சின்ன திரையில் பல சீரியல்களில் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக குடும்பம் சார்ந்த கதைகளில் அம்மா, அக்கா போன்ற வலுவான கேரக்டரில் நடித்தது ரசிகரிடம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. ஐஸ்வர்யாவின் வாழ்க்கை சினிமா மட்டுமல்லாமல் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்திருக்கிறது. திருமணம், விவகாரத்து, பொருளாதார சிக்கல் போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவங்க அதை பற்றி வெளிப்படையாக பேசி பலருக்குமே உத்வேகம் அளித்துள்ளது. தனது அம்மா லட்சுமி பற்றி பேசும்போது அவங்க வாழ்க்கையில் கடினமான தருணங்கள், தாயின் ஆதரவு தான் தன்னை முன்னேறியதாக பல முறை கூறியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா பகிர்ந்த பல பெண்கள் மோனோபாஸ் காலத்தில் சந்திக்கும் சிக்கல் குறித்து வெளிச்சத்து கொண்டு வருது. அந்த காலத்தில் அதிக இரத்தப்போக்கு, கடுமையான வயிற்று வலி, மன அழுத்தம், கோப உடல் சோர்வு போன்ற பல பிரச்சனைகள் வரலாம். ஐஸ்வர்யா பாஸ்கர் போன்ற இப்படி விஷயங்களை வெளிப்படையாக பயிர்வது சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கிறது. பெண்களினுடைய உடல்நலத்தை பற்றி விழிப்புணர்வு அதிகமாக இது உதவுகிறது என்று அவங்க அந்த நேர்காணல் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நேர்காணல் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பெண்கள் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.